ஏன் சதுர்த்தி விநாயகருக்கு முக்கிய நாள் தெரியுமா? இன்று அதை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபட்டால் வாழ்க்கையில் தடைகளை நீக்க சுலபமாக வழி என்பதால். சதுர்த்தி என்றால் என்ன? சந்திரனின் வளர்ச்சி குறைவில் 4ஆம் திதை ஒவ்வொரு மாதமும் வரும். விநாயகர் பிறந்த நாள் திதை என்பதால் விநாயகரை வழிபட்டால் தடைகளை நீக்குவார். புத்தாண்டு போல ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு புதிய தொடக்கம்தான் இந்த சதுர்த்தி விரதம். இந்த சதுர்த்தி விரதம் எப்படி இருக்கலாம்? அதிகாலையில் குளித்து முடித்து சுத்தமாக உடை உடுத்தி விநாயகரை பூக்களில் அலங்கரித்து தீபம் ஏற்றி ஒரு தட்டில் வெற்றிலைப்பாக்கு, வாழைப்பழம், தேங்காய் உடைத்து நெய் தீபமாக சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடலாம். அன்று அசைவம் உட்கொள்வதை தவிர்க்க வேண்டும். மாலையில் சந்திரனை பார்த்து நமஸ்காரம் செய்து ஓம் கண் கணபதே நமக என 108 முறை ஜபம் செய்ய வேண்டும். இந்த முறையில் சதுர்த்தி அன்று விநாயகரை வழிபட்டால் வேலை தடை அகலும், கடன் பிரச்சனை குறையும், குழந்தைகள் படிப்பில் கவனம் அதிகரிக்கும், குடும்பத்தில் மன அமைதி, ஆரோக்கியம் மேம்படும். இந்த வழிபாட்டுக்கு பின்னாடி ஒரு புராண கதையும் உள்ளது. முனிவர் ஒருவர் கடும் சாபத்தால் வாழ்க்கை முழுவதும் தடங்களை சந்தித்து வந்தார். 1 மாத சதுர்த்தி விரதத்திலேயே அவர் விநாயகர் அருளால் சாபம் நீங்கியது என்று புராணத்தில் வருகிறது. இது தடங்களை நீக்கும் நாள் என்பதை காட்டுகிறது. மனதார செய்யும் வழிபாட்டையே விநாயகர் மிக விரைவில் ஏற்கிறார். அடுத்த சதுர்த்தி 22/1/2026 வியாழக்கிழமை. இந்த நாளில் இருந்து ஒரு முறை நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். விநாயகர் அருளை நிச்சயம் உணர்வீர்கள். ஓம் விக்னேஸ்வராய நமோ நமக.